Hello everyone, welcome back to my channel. Let's learn. இன்னைக்கு நம்ம articles and the-ல எங்க யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி and வந்து recall பண்ணிடலாம். We use and before vowel or vowel sounds. Vowelனா A, E, I, O, U. Vowel sounds எப்படி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம்? அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஆவ் அப்படிங்கிற உயிரெழுத்துக்கள் மூலியமாக அந்த 12 சவுண்ட்ஸுமே வந்துட்டு நம்மளோட வவல் சவுண்ட்ஸ். ஸோ எங்கெல்லாம் வவல்ஸ் ஆர் வவல் சவுண்ட்ஸ் வருதோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஆன் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் எங்கே யூஸ் பண்ணுறதுனா நம்மளுடைய இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு இல்லையா, 26 இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் ஏ இ ஐ ஓ யூ தவிர மற்ற எல்லா ஆல்ஃபபெட்ஸுமே வந்துட்டு நம்ம கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எங்கெல்லாம் கான்சனன்ஸ் வருதோ அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் அ பேக், அ கேட், அ பென், அ மூவி. ஸோ இங்கே எல்லாமே கான்சனன்ஸ் தான் வந்திருக்கு, கான்சனன்ட் சவுண்ட்ஸ். பாருங்கள் பி சி பி எம். ஸோ நம்ம இந்த பி சி டி எஃப் ஹெச் ஜே கே எல் எம் என் P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு இந்த லெட்டர்ஸில் நவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இல்லை ஒரு இங்கிலீஷ் வேர்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அப்படிங்கிற ஆர்டிகல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ and இது ரெண்டுமே எந்தெந்த இடத்துல வருதுன்னு பார்க்கலாம், எந்தெந்த நவுன்ஸ்க்கு முன்னாடி வருதுன்னு பார்க்கலாம். சிங்குலர் நவுன் நம்ம எப்போவுமே வந்து சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி தான் and யூஸ் பண்ணணும். எப்போவுமே ப்ளூரல்ஸ் முன்னாடி and யூஸ் பண்ணக்கூடாது. பேக், பேக் அப்படிங்கிறது சிங்குலர். பேக்ஸ் அங்கே வந்து பேக்ஸ் இல்லை and பேக்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே சிங்குலர் முன்னாடி தான் and வரும். நெக்ஸ்ட் ஜென்ரல் நவுன். ஜென்ரல் நவுன் அப்படிங்கும்போது நம்ம ஜென்ரலாக பேசுகிற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மூவி அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான ஒரு வேர்டு, ஒரு நவுன். நான் வந்து இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த மூவி, இந்த ஒரு மூவி பேரை சொல்லும்போது அது ஸ்பெசிஃபிக். மூவின்னு சொல்லும்போது இட்ஸ் காமன் ஆர் ஜென்ரல். ஸோ ஜென்ரலாக இப்போ யூஸ் பண்ணுற வேர்டுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து and யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் கவுண்டபிள் நவுன்ஸ், நம்ம எண்ணக்கூடியவை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பஞ்ச் ஆஃப் ரோசஸ் இருக்குது, அப்போ நம்மளால் எண்ண முடியும் இல்லையா? ஸோ அதெல்லாம் எண்ணக்கூடியவை. ஸோ அந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் ரோசஸில் ஒரு பர்டிகுலர் ரோஸ் வந்து நம்ம சொல்லும்போது அதுக்கு முன்னாடி நம்ம and அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா which describes the noun. ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த கேர்ள் அப்படிங்கிறது ஒரு நவுன். அப்போ அந்த கேர்ளை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறேன், எப்படி இருக்கான்னு, பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ அந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ அந்த பியூட்டிஃபுல்க்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். பியூட்டிஃபுல் கேர்ள், ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். பியூட்டிஃபுல்ல வர பி அப்படிங்கிறது கான்சனன்ட். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய நம்ம வந்து and வந்து சிங்குலர் நவுன், ஜென்ரல் நவுன், கவுண்டபிள் நவுன், அட்ஜெக்டிவ்ஸ் முன்னாடியும் யூஸ் பண்ணுவோம். இன்னொரு பாயிண்ட் சொல்கிற கேளுங்க. எப்பவுமே நம்ம வந்து and யூஸ் பண்ணும்போது அந்த லெட்டர்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது, நவுனில் வர ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பார்க்கக்கூடாது. நம்ம அதோடைய சவுண்ட்ஸும் பார்த்துட்டு தான் போடணுமா and போடணுமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி எழுதணும். தேங்க்யூ.